வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் நோட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் யூனிட்டில் குரூப் தியரியில் வரக்கூடிய டாபிக். ஃபர்ஸ்ட் ஒன் ஆர்டர். ஆர்டர்னா என்னன்னு பார்க்கலாம். த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ குரூப் இஸ் கால்டு இட்ஸ் ஆர்டர். ஒரு குரூப்னு எடுத்துட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்தது ஃபைனைட் குரூப், இன்ஃபைனைட் குரூப் ரெண்டு இருக்குது. ஃபைனைட் குரூப்னால் என்னென்னு பார்க்கலாம். A group containing a finite number of terms is called a finite group. அதாவது ஒரு குரூப்னு எடுத்துட்டோன்னா அதில் finite number of terms இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா finite group சொல்கிறோம். அதுவே infinite group அப்படின்னா a group containing infinite number of terms is called a infinite group. அதாவது ஒரு குரூப்பில் infinite number of terms இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா infinite group அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது this infinite group may either be discrete or discontinuous. அதாவது பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபினைட் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் வச்சு, அதாவது அந்த டேர்ம்ஸ் வச்சு நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்ரீட்டாகவும் இருக்கலாம், இல்லைனா கண்டினியூஸாக இருக்கலாம். டிஸ்க்ரீட்னால் எப்படி இருக்கும், கண்டினியூஸ்னால் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். இஃப் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ குரூப் இஸ் denumerably infinite such as all integers, positive, negative or zero, the group is discrete. அதாவது இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்டீஜர்ஸ், அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ எல்லாமே வருதுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா டிஸ்க்ரீட் சொல்கிறோம். அதுவே இஃப் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் எ குரூப் இஸ் நான் denumerably infinite such as all real numbers, the group is continuous. அதாவது பார்த்திங்கன்னா நான் டியூனரபிளாக இருக்கும். ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன நம்பர்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரியல் நம்பர்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்டர்னால் என்னென்னா, ஆர்டர் வந்து ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர்டர்னு சொல்லுவோம். இதில் ஃபைனைட் குரூப், இன்ஃபைனைட் குரூப் ரெண்டு இருக்குது. ஃபைனைட் குரூப்னால் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஒரு குரூப்பில் இருந்ததுன்னா அது ஃபைனைட் குரூப். அதுவே இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அது இன்ஃபைனைட் குரூப். ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க்ரீட்டாகவும் இருக்கலாம், இல்லைனா கண்டினியூஸாக இருக்கலாம். ஸோ டிஸ்க்ரீட் அப்படின்னா என்னென்னா டீனியூரபிளாக இருக்கணும். அதில் இருக்கக்கூடிய எல்லா இன்டீஜர்ஸ், பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோ இதெல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஸ்க்ரீட்டாக இருக்கும். அதுவே வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ்ன்னு நம்ம பார்க்கும்பொழுது நான் டீனியூரபிளி இன்ஃபைனைட்டாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே ரியல் நம்பர்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக சொல்கிறோம். அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குரூப்ஸ். குரூப்ஸில் இருக்கக்கூடிய குரூப்னால் எப்படி இருக்கும், அதனோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the group of order 1 consists of element E alone. அதாவது ஒரு குரூப்னு நம்ம பார்த்தோன்னா அதில் ஒரே ஒரு எலமெண்ட் அப்படி இருக்குதுன்னா, அதாவது எலமெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இப்போ ஒரே ஒரு நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலமெண்ட் ஒன்றுனா இந்த இ ஐடென்டி எலமெண்ட் இ மட்டும் இருக்குதுன்னா அப்போ அதனுடைய குரூப் ஆஃப் ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா. அதுவே இந்த குரூப் ஆஃப் ஆர்டர் 2, ஆர்டர் வந்து 2 அப்படின்னா அப்போ அங்கே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். கன்சிஸ்ட் ஆஃப் த ரியல் நம்பர்ஸ் 1 - 1 வித் ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் ஆஸ் த லா ஆஃப் காம்போசிஷன். ஓகேங்களா. அடுத்தது த குரூப் ஆஃப் ஆர்டர் 4 கன்சிஸ்டிங் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அதாவது குரூப் ஆஃப் ஆர்டர் 4 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் எவ்வளோ இருக்கும், எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். காம்ப்ளெக்ஸ் நம்பரும் இதில் இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் 4 நம்பர்ஸ் நம்ம பார்க்கும்போது +1 - 1 +i - i, அதாவது +or-1 +or-i. ஓகேங்களா. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பர் வந்துடும், இதில் 2 நம்பர் வந்துடும். ஸோ 4 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதனுடைய ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. ஓகேங்களா. i² வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -1, இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்தது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் மல்டிப்ளிகேஷன்ஸில் இது வந்துடும். ஓகேங்களா. i² வேல்யூ என்ன அப்படின்னா -1. த டிஸ்க்ரீட் இன்ஃபைனைட் குரூப் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் ஜீரோ அண்டர் அடிஷன் ஆஸ் த லா ஆஃப் காம்போசிஷன் த ஐடென்டி எலமெண்ட் ஆஃப் த குரூப் இஸ் 0. அதாவது பார்த்திங்கன்னா இதில் ஐடென்டி எலமெண்ட்டோடைய வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் டிஸ்க்ரீட் இன்ஃபைனைட் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டி எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 0. ஓகேங்களா. ஆனால் இதில் வரக்கூடிய நம்பர்ஸ் எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரியல் நம்பர்ஸாக இருக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் 0. ஓகேங்களா. இப்படி வரும்பொழுது இதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அடிஷனாகவும் இருக்கலாம், லா ஆஃப் காம்போசிஷன் மல்டிப்ளிகேஷனாகவும் இருக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது இந்த கண்டினியூஸ் இன்ஃபைனைட் குரூப். இப்போ நம்ம இங்கே பார்த்தது டிஸ்க்ரீட் இன்ஃபைனைட் குரூப். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா
ஐடென்டி எலமெண்ட்டுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. இதில் discrete infinite group, but the continuous infinite group of all real numbers under addition as the law of composition, the identity element of this group is 0. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டி எலமெண்ட்டுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் எலமெண்ட் எக்ஸ். எக்ஸோட இன்வர்ஸ் ஆஃப் எலமெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இஸ் இட்ஸ் நெகட்டிவ். இப்போ எக்ஸோடைய வேல்யூ எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் வரும். ஸோ மைனஸ் எக்ஸ். அதே மாதிரி அடுத்தது பாருங்கள், த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் எக்ஸ்க்ளூடிங் 0, 0 இல்லாமல் எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸாக, அதாவது ரியல் நம்பர்ஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷனில் இருக்கும் பொழுது த ஐடென்டி எலமெண்ட் ஆஃப் திஸ் குரூப் இஸ் 1. அப்போ ஐடென்டி எலமெண்ட்டுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா. அண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் எலமெண்ட், இப்போ எக்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது அதனோட இன்வர்ஸ் ஆஃப் எலமெண்ட் நம்ம எப்படி எழுதலாம்னா இஸ் இட்ஸ் ரெசிப்ரோக்கல். அதாவது எக்ஸ் அப்படின்னா 1/x நமக்கு கிடைச்சிடும். அடுத்தது பாருங்கள், இஃப் கே இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டீஜர், கே வந்து பாசிட்டிவ் இன்டீஜர் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா எ செட் ஆஃப் கே இன்டீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 அப் டு k - 1 இஸ் ஏ குரூப் அண்டர் அடிஷன். இப்போ அண்டர் அடிஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 மாடலோ 6 அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ 8 - 6 அப்படின்னும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 2 கிடைக்கும். அதே மாதிரி 9 மாடலோ 7 அப்படின்னும் பொழுது 2, அதாவது 9 - 7 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. அதை பாருங்கள், த இன்வர்ஸ் ஆஃப் an element r is k - r அப்படின்னு நம்ம எழுதலாம். அடுத்தது இயர் ஆஃப்டர் இந்த சிம்பிள், இந்த டாட், அதாவது பபிள்ஸ் மாதிரி நம்ம ஒரு சிம்பிள் போடுவோம் இல்லைங்களா, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வில் பி ட்ராப்டு அண்ட் ஸோ a.b வில் பி ரிட்டன் ஆஸ் ஏபி இப்படியும் எழுதலாம். a.b எழுதலாம். இதை எப்படி எழுதலாம்னா ஏபின்னு எழுதலாம். ஆல்சோ த வேர்ட் காம்போசிஷன், இது எப்படி எழுதலாம்னா காம்போசிஷன் சொல்லலாம். வில் பி ரீப்ளேஸ்டு பை மல்டிப்ளிகேஷன் ஆர் ப்ராடக்ட் ஆஃப் த எலமெண்ட். ஸோ இந்த டாட் அப்படின்றதுக்கு நம்ம இந்த சிம்பிள் இங்கே இருக்குது இல்லைங்களா, இந்த சிம்பிளுக்கு எப்படிலாம் சொல்லலான்றது தான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் குரூப்பில் என்ன சொல்லியிருக்கோன்னா குரூப் ஆஃப் ஆர்டர் 1 அப்படின்னும் பொழுது இ மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி குரூப் ஆஃப் ஆர்டர் 2 அப்படின்னும் பொழுது 1 - 1 2 நம்பர் ரியல் நம்பர்ஸ் இருக்கும். அடுத்தது குரூப் ஆஃப் ஆர்டர் 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்பொழுது அதில் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் வந்துடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 நம்பர்னும் போது +r-1, இதில் 2 நம்பர் +1 -1 2 நம்பர், அதே மாதிரி +i -i. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 4 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ குரூப் ஆஃப் ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. i² வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1. ஓகேங்களா. அதே மாதிரி டிஸ்கிரீட் இன்ஃபைனைட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா ரியல் நம்பர்ஸ், அதாவது பாசிட்டிவ், நெகட்டிவ், 0 எல்லாமே வரும். இதில் ஐடென்டி எலமெண்ட்டோடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் இன்ஃபினைட் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரியல் நம்பர்ஸும் வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே ஐடென்டி எலமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. இப்போ எக்ஸோட இன்வர்ஸ் எலமெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நெகட்டிவில் மாறும். ஸோ -xன்னு வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதில் எக்ஸ்க்ளூடிங் 0 இல்லாமல் நம்ம எடுத்துக்கும் பொழுது ரியல் நம்பர்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும் பொழுது ஐடென்டி எலமெண்ட்டோடைய வேல்யூ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. இப்போ எக்ஸோடைய இன்வர்ஸ் ஆஃப் எலமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கலாக இருக்கும். ஸோ 1/xன்னு வரும். அதே மாதிரி கே வந்து பாசிட்டிவ் இன்டீஜர் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்துக்கும் பொழுது இப்போ 8 - 6 அப்படின்னும் பொழுது 2 வந்துடும். அதே மாதிரி 9 - 7 பொழுது 2 வந்துடும். ஸோ இதில் பாருங்கள், த இன்வர்ஸ் ஆஃப் எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6 நம்ம எப்படி எழுதலாம்னா k - r எழுதலாம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிளுக்கு எப்படிலாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் வில் பி ரீப்ளேஸ்டு, இதுக்கு பதில் நம்ம எப்படி சொல்லலாம் மல்டிப்ளிகேஷன் ஆர் ப்ராடக்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.